வைபவ் அடிவாங்கிய வேகத்தை பார்த்த விஜேந்தர் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய கன்னத்தில் கை வைத்து கொண்டான். பா, என்ன அற! இந்நேரம் அவனுக்கு ஒரு பக்கம் காது கேட்காம போயிருக்கும்னு நினைக்கிறேன். காலேஜுங்கிறதுனால இவன் யாரையும் அடிக்க மாட்டான், அமைதியாக இருப்பான்னு பார்த்தா ப்ரொஃபஸர் முன்னாடியே இந்த அடி அடிக்கிறான். இவனுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாதா? ஜெயிலும் இதே மாதிரி ரொம்ப கெத்தாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். யோசித்து முடிவெடுத்தவன் ஹரிஷ் தன்னருகில் உட்கார வருவதை பார்த்து வேகமாக அந்த பெஞ்சின் ஓரத்திற்கு நகர்ந்தான். அவனை பார்த்து கண்களால் சிரித்த ஹரிஷ், பயப்படாத, இப்போதைக்கு நான் நல்ல மூடில் தான் இருக்கேன், அதனால் உன்னை அடிக்கலாம் மாட்டேன், தைரியமாக பக்கத்தில் வந்து உட்காரு என்று சொன்னான். அதற்கு தலையை மட்டும் மாட்டிய விஜேந்தர் அந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகராமல் அப்படியே ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். பாதி கிளாஸ் எடுக்கும்போதே லாவண்யாவிற்கு ஒரு மாதிரி தலை சுற்றுவது போல இருக்க மீதி பாடத்தை பிறகெடுப்பதாக கூறி அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். லாவண்யாவையே பார்த்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு என்ன நடக்கிறது என்பது புரிந்ததால் மெதுவாக எழுந்து அவளுக்கு பின்னால் சென்றான். தன்னுடைய ஆஃபீஸ் ரூமிற்குள் போய் உட்கார்ந்த அவள் அனுமதி வாங்கிவிட்டு உள்ளே நுழைந்த ஹரிஷை பார்த்து, ஹரிஷ், இது காலேஜ், இந்த மாதிரி பர்சனல் காரணங்களுக்காகலாம் இங்கே சண்டையை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நானே உனக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் தருவேன், காட் இட் என்று கோபமாக கூறினாள். நீங்களும் அந்த வைபவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா மேம்? நேற்றுலேருந்து அவன் என்னை எப்படிலாம் டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பணம் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ பெரிய அவமானமா என்ன? ஒருத்தன் தொடர்ந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அமைதியாகவே இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் புத்தரோ காந்தியோ கிடையாது. அதான் அவன் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறானோ அதையே அவனுக்கு திருப்பி கொடுத்தேன் என்று ஹரிஷ் அமைதியாக கூறினான். லாவண்யா எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டு இருக்க, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு மேம்? நீங்கள் பார்க்கவே ரொம்ப வீக்காக தெரியுறீங்க என்று கேட்டான். அதை கேட்ட லாவண்யாவின் முகம் விளிரியது. அவளுக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றி இதுவரை யாரிடமும் கூறவில்லை. அதே போன்று அவளை பார்த்து யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறாள். அதையும் மீறி ஹரிஷ் எப்படி சரியாக கேட்டான் என்பது அவளுக்கு புரியவில்லை. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அதிர்ச்சியுடன் கேட்டவளை சாதாரணமாக பார்த்தான் ஹரிஷ். நேற்று நைட்டு நான் சொன்னதை மறந்துட்டீங்களா மேம்? வைபவ் கொடுத்த அந்த ஹெர்பல் டேப்லெட்டை எடுத்துக்க வேண்டான்னு நான் சொன்னேன். அதில் ஏதோ வினோதமாக இருக்குன்னு வார்ன் பண்ணேன். நீங்கள் தான் உங்களுக்கு அப்படி எந்த மிஸ்டேக்கும் தெரியலன்னு சொல்லி சாப்பிட்டீங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஹரிஷ் அழுத்தம் திருத்தமாக கூற லாவண்யாவால் அவன் கூறியதை முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ என்னை கிண்டல் பண்ணுறன்னு நினைக்கிறேன். இந்த 2-3 நாளாக நான் சரியாக தூங்கலை, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். மற்றபடி நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை என்று அவள் பேச்சை மாற்றினாள். நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அப்பட்டமாக தெரியுது மேம். என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் இன்னும் 3 நாளில் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா பவர்ஸையும் இழந்துருவீங்க. அப்புறம் என்ன பண்ணாலும் உங்களால் அதை மீட்டெடுக்க முடியாது என்ற ஹரிஷின் குரலில் இருந்த உறுதி லாவண்யாவை அசைத்து பார்த்தது. ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறிய அவள், நீ என்னை பயமுறுத்ததானே இப்படிலாம் சொல்கிற என்று கேட்டாள். நேற்று வைபவ் சொன்ன மாத்திரையின் பெயருக்கும் ஹரிஷ் கூறும் விளைவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஏன் உங்களை பயமுறுத்த போகிறேன்? அதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் நேற்று சாப்பிட்டது நிச்சயமாக அந்த வைபவ் சொன்ன மாத்திரை கிடையாது. அது எனக்கு 100% உறுதியாக தெரியும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு டேப்லெட் அது. வைபவுக்கே அது தெரியாமல் தான் இருக்கணும். ஏன்னா அவன் கொடுத்த டேப்லெட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது அவனோட ஃப்யூச்சரையும் சேர்த்து தான் பாதிக்கும். நேற்று அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனோட அப்பாவுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவரை எதிரியாக நினச்ச யாராவது கூட அது செஞ்சுருக்கலாம். அவரும் அது தெரியாமல் தன்னோட மகனுக்கு கிஃப்டாக இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்காரு. வைபவோ இல்லை அவங்க அப்பாவோ சாப்பிட்ருக்க வேண்டிய மாத்திரையை கடைசியில் சம்மந்தமே இல்லாத நீங்கள் சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ அதனால் பாதிப்பு உங்களுக்கு தான். ஹரிஷ் நிதானமாக விளக்க லாவண்யாவிற்கு இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஹரிஷ் சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்தா? அவளால் அதற்கு மேல் யோசிக்க கூட முடியவில்லை. அவள் இத்தனை ஆண்டுகளாக ஹெர்பல் மெடிசன்களால் மட்டுமின்றி பயிற்சியின் மூலமாகவும் சேர்த்து வைத்த அத்தனை சக்திகளையும் இழக்க நேரிடும். அப்படி மட்டும் நடந்தால் அவளுக்கு எதிர்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். யோசிக்கும் போதே தலை சுற்ற அப்படியே அங்கிருந்த சேரில் சரிந்து உட்கார்ந்தாள். இதுக்கு மேலே உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே உங்களுக்கு மனசு மாறிச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஹரிஷ் சொல்ல லாவண்யா அவனை பரிதாபமாக பார்த்தாள்.
அவளுக்கு யோசிக்க சிறிது அவகாசம் தேவைப்பட்டது. அதை புரிந்து கொண்டவன், ஓகே மேம், நான் இப்போ கிளாஸுக்கு போகலாம்ல என்று கேட்க அவளும் பலகீனமாக தலையாட்டினாள். கிளாஸ் ரூமுக்கு திரும்பிய ஹரீஷ் தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்தான். அதற்குள் பிரேக் டைம் வந்திருக்க எல்லோரும் அரட்டையில் மூழ்கியிருந்தனர். வைபவ் அவனை கொலை வெறியோடு முறைத்து கொண்டிருக்க அதை கண்டுகொள்ளாத ஹரீஷ் திடீரென்று ஞாபகம் வந்தவனாக தன்னுடைய போனை எடுத்தான். சுவிட்ச் ஆஃபில் இருந்து அதனை ஆன் செய்தவன் நல்ல வேளையாக அதில் சார்ஜ் இருப்பதை பார்த்து நிம்மதி அடைந்தான். அப்போது சடனாக பூஜா அவனுடைய டேபிளில் ஒரு காகிதத்தை வைத்தாள். சாரி, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகளை கையில் எடுக்காமலேயே ஹரிஷால் படிக்க முடிந்தது. ஆனால் அதற்கு என்ன பதில் சொல்வது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. சரி, பரவாயில்ல என்று கூறினால் சட்டென்று தன்னுடைய மதிப்பை விட்டு கொடுத்தது போல தோன்றும். அதற்காக எந்த தவறும் செய்யாத அவளிடம் கோபத்தை இழுத்து பிடிக்கவும் அவனால் முடியவில்லை. என்னது, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு? பூஜா வைத்த காகிதத்தை பார்த்து ஹரீஷ் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய போனில் தொடர்ச்சியாக வந்த நோட்டிஃபிகேஷன் ஒலி அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. திடுக்கிட்டு போனின் டிஸ்பிளேவை பார்த்தவன் ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினான். ஜெசிகாவிடமிருந்து ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மெசேஜ்கள் வந்து குவிந்திருக்க இன்னும் மெசேஜ்கள் வந்து கொண்டே இருந்தது. இதை பற்றி என்கிட்ட ஏன் கேட்குறீங்க என்பதில் ஆரம்பித்து அவளுடைய அண்ணனுக்கு ஆதரவாக பேசும் சில மெசேஜ்கள், தன்னுடைய பக்கத்தை எக்ஸ்பிளைன் செய்து சிலது என்று அனுமார் வால் போல அந்த மெசேஜ்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே சென்றது. ஒரு கட்டத்திற்கு பிறகு, என் மேலே ரொம்ப கோவமா இருக்கீங்களா, ஏன் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க என்று ஒரே மெசேஜை அனுப்பியிருந்தாள். அவளிடமிருந்து மிஸ்டு கால்களும் எக்கச்சக்கமாக வந்திருந்தது. கடைசியாக ஜீவாவை அடித்ததை பற்றி கேட்டு ஜெசிகாவிற்கு அவன் மெசேஜ் அனுப்பிய போதுதான் லாவண்யா அவனிடமிருந்து போனை பிடுங்கினாள். நேற்று ஒரே நாளுக்குள் ஜெசிகா இத்தனை மெசேஜ்களை அனுப்புவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்ச நேரம் யோசித்த அவன், ஹெர்பல் மெடிசன் பற்றி நீ என்கிட்ட கற்றுக்க விரும்புனா உங்கள் அண்ணனும் அவனோட ஆளுங்களும் இனிமேல் எப்போவுமே ஜீவாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் நடக்கலைன்னா ஹெர்பல் மெடிசனை நீ கற்றுக்கிறது மட்டும் இல்லை, என்கிட்டருந்து இன்னொரு பவர் பில்லை கூட உன்னால் வாங்க முடியாது என்று சுருக்கமாக ஒரு மெசேஜ் அனுப்பினான். இதற்கிடையில் இங்கு பூஜா மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தாள். நான் ஹரிஷுக்கு ஒரு சிம்பிளான மெசேஜ் தானே எழுதி கொடுத்தேன், அதுக்கு பதில் சொல்ல ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது என்று யோசனையுடன் அவனை எட்டி பார்த்தாள். அப்போது ஹரிஷ் தலையை குனிந்து மொபைல் போனில் தீவிரமாக ஆழ்ந்திருப்பதை பார்த்தவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் எழுதி கொடுத்த குறிப்பை அவன் தொடவே இல்லை. இவன் ஏன் நம்மளை இக்னோர் பண்ணுறான் நினைத்த அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருடங்களில் இதுவரை யாரும் அவளிடம் இப்படி நடந்து கொண்டதே இல்லை. அவளுடைய ஓரக்கண் பார்வை தங்கள் மீது படாதா என்று ஏங்கியவர்கள்தான் அதிகம். அதை பற்றி யோசிக்கும் போதே பூஜாவிற்கு கோபம் வந்தது. நானா இவங்கிட்ட வழியே போய் பேசினா சாருக்கு பதில் சொல்றதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமா இருக்கா என்று ஆத்திரத்துடன் அவனை வெறித்தாள். ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத ஹரிஷ் ஜெசிகாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தான். ஓ அண்ணன் நான் கொடுத்த டேப்லெட்டையே சாப்பிட்டு அது மூலமாக வந்த சக்தியை என் நண்பனுக்கு எதிராகவே பயன்படுத்துகிறான். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நான் உனக்கு குருவாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஹரிஷ் கோபமாகவே பதிலளித்தான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜீவா இங்கே எங்கள் மாளிகைக்கு வந்தப்போ கூட நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டை வராமல் தடுக்க தான் பார்த்தேன். அதனால் தயவு செஞ்சு என்ன குறை சொல்லாதீங்க. ஜெசிகா கெஞ்சுவது போல கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா ஜெசிகா? அப்போ திவ்யா போய் சொல்கிறான்னு சொல்கிறியா? ஜீவா வீட்டுக்கு ஆண்டனி வந்து மிரட்டினப்போ கூட நீயும் தான் இருந்திருக்க. ஹரிஷ் அடுத்த நிமிடமே பதில் அனுப்பினான். சில நிமிடங்கள் ஜெசிகாவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க ஹரிஷின் முகம் இறுகியது. ஹரிஷ், இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை உங்களோட ஜூனியராக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஜீவாவுக்கு எங்கள் அண்ணனால் எந்த தொந்தரவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இன்ஃபேக்ட் இனிமே அவரும் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். என்னை நீங்கள் நம்பலாம். இந்த டீலிங் உங்களுக்கு ஓகேவா என்று மெசேஜ் அனுப்ப, நீ சொல்கிறது நடந்து அதை நான் என் கண்ணால் பார்த்தா அப்போ நான் நம்புவேன். ஹரிஷ் கடைசி மெசேஜை அனுப்பி முடித்து ஃபோனை அணைத்து வைத்தான். அதே நேரத்தில் பூஜா வைத்த காகிதம் ஃபேன் காற்றில் பறந்து கீழே விழுந்தது. இங்கு இது நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் சண்முக ராஜேஸ்வரன் அமர்ந்திருக்க, அவருக்கு எதிரில் இதற்கு முன்பு ஹெர்பல் மெடிசன் பற்றி பேச வந்திருந்த அதே ஆள் உட்கார்ந்திருந்தார். ஷங்கர் என்ற பெயர் கொண்ட அந்த நபர் ராஜேஸ்வரன் தன்னுடைய குடும்பத்துடன் மிரியட்ஸில் இணைவதாக கூறியதும் உடனடியாக கிளம்பி நியூயார்க் வந்திருந்தார்.
ராஜேஸ்வரன் சார், உண்மையிலேயே நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இனிமே நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த கொம்பனாலையும் நெருங்கக்கூட முடியாது. கூடிய சீக்கிரமே நம்ம அமைப்பில் இருக்கிற முக்கியமான மெம்பர்ஸை நீங்கள் நேரில் சந்திக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம அமைப்பு மேலே முழு நம்பிக்கை வந்துடும் என்று சங்கர் உற்சாகமாக பேசிக்கொண்டே போக ராஜேஸ்வரன் தயக்கத்துடன் அவரை பார்த்தார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டிருந்தேனே, அதை கொண்டு வந்தீங்களா? கேட்ட ராஜேஸ்வரனின் குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது. என் ஃபேமிலிக்கு ஹெர்பல் டேப்லெட்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேனே. ராஜேஸ்வரன் தயக்கத்துடன் இழுக்க, அதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நிறையவே டேப்லெட்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எங்கள் ஆளுங்க உங்ககிட்ட சேர்த்துருவாங்க. அப்புறம் நான் உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் கூட கொண்டு வந்திருக்கேன் கூறிய சங்கர் தன்னுடைய ப்ரீஃப் கேஸை திறந்து ஒரு புத்தகத்தை வெளியே எடுத்தார். நீங்கள் எங்களோட இணையறத கொண்டாடுற விதமாக இதை நான் உங்களுக்கு பரிசாக தரேன் என்று கூறியபடி அந்த புக்கை ராஜேஸ்வரனிடம் நீட்ட அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டார் ராஜேஸ்வரன். இது எங்கள் அமைப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷலாக தயாரித்த ஒரு ட்ரைனிங் புக். இதில் நம்மளோட உடல்நிலையையும் மனநிலையையும் ட்ரைனிங் மூலமாக எப்படி மேம்படுத்த முடியும், சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும் அப்படின்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. சங்கர் பெருமையுடன் விளக்க, ஆமாம், நான் இதை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இது என் கையில் இருக்குங்கிறத என்னால் நம்பவே முடியல. ராஜேஸ்வரன் உற்சாகத்துடன் கூறினார். அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய குடும்பம் இந்த பயிற்சியை சரியாக முடித்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் பலம் உள்ளவர்களாக மாறுவதோடு யாருக்கும் பயப்பட தேவை இருக்காது. இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பாதி நாங்கள் சொந்தமாக உருவாக்குனது, மீதி பாதி எங்களை மாதிரி இருக்கிற மற்ற அமைப்புகளில் ஊடுருவி அங்கே இருக்கிற சில பெஸ்ட்டான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதையும் சேர்த்துருக்கோம் என்று சொன்ன சங்கர் அந்த கடைசி வரியை கூறும்போது குரலை தாழ்த்தி கிசுகிசுப்பாக பேசினார். இது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய கிஃப்ட் தான், ராஜேஸ்வரன் மனதார கூறினார். ராஜேஸ்வரன் சார், இனிமே நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் போக போக நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எங்கள் அமைப்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இனி வேறு மாதிரி மாறும்னு நான் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் என்று சங்கர் ராஜேஸ்வரனுக்கு உறுதியளிக்க அவரும் புரிந்தது போல தலையசைத்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.